ஹல்லேலூயா. தொடர்ச்சியா ஆயத்தத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்குமே நம்ம யாருக்கு எதுக்கு ஆயத்தப்படணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா, நம்ம உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கிற வசனம் ஆமோஸ் 4:12 இருக்குது இல்லையா? அப்போது தேவனை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவைப்படுது இல்லையா? அந்த ஆயத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நம்ம வசனத்துக்குள்ளே போகலாமே. சரி, ஆமோஸ் 4:12 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு இல்லையா? அப்போது ஆவியானவர் எனக்கு என்ன சொன்னார்னா, அப்போது தேவனை சந்திக்கணும்னா அப்போது எப்பேற்பட்ட ஆயத்தம் வேணும்னு சொல்லி கொடுத்தாரு. ரோமர் 6:13 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போ நம்மளுடைய இந்த அவயங்கள் இருக்கு இல்லையா, கை கால் கண்ணு மூக்கு வாய் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அவயங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணுமா? எதுக்கு? அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நீதிக்குரிய ஆயுதங்களாக அவர் மாற்றுவார் அப்படின்னு. அதாவது உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் அப்படிங்கிற விஷயம். ஓகே, அதில் குறிப்பாக 3 அவயத்தை குறித்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி என்னை ஏவி இருந்தார். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். தேவனை சந்திக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும்னா நமக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஒரு அவயத்தை நம்ம அடக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் மேபி கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன அவயம் அதுன்ட்டு. அதே தான் யாக்கோபு 3ஆவது அதிகாரத்தில் நாவை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அந்த நாவை நம்ம நீதிக்குரிய ஆயுதங்களாக மாற்றுறதுக்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலும் கூட. ஓகே, வசனம் வாசிக்கலாம். 2வது வசனம் யாக்கோபு 3:2 நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமா இருக்கிறான். அதாவது ஒரு மனுஷன் அவன் சொல் தவறலைன்னா வச்சுக்கோங்களேன், அவன் பூரண புருஷரும் தன்னுடைய சரீரம் முழுசா அவன் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற மனுஷனா இருக்கான் அப்படின்ட்டு. எப்பேற்பட்டவன்? சொல் தவறாதவன். ஓகே, அப்போது நீங்களும் நானும் சொல் தவறாமல் நாவில் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? பக்தி விருத்திக்கு ஏது அல்லாத காரியங்கள் நம்ம நாவில் இருந்து வரக்கூடாது இல்லையா? துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவில் இருந்து எப்படி புறப்பட்டு வரக்கூடும்? அப்போ அப்படி வரக்கூடாது இல்லையா? அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தேவனை சந்திக்கும்படி தேவனுக்கு நம்ம அவயங்களை நீதிக்குரிய பட்டயமாக மாற்றும்படிக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நம்மளுடைய வாயை. ஓகே, குறிப்பாக நாவு. சரியா? 5வது வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அப்படி நாவானது சிறிய அவயமாக இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிய காட்டை கொளுத்துகிறது. நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அதாவது நாவு சின்னதாக தான் இருக்குது. அது எப்படி ஒரு காட்டையே இத்தனோண்டி நெருப்பு கொளுத்துமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நாவை அது கீழே சாவுக்கு ஏதுவான விஷம் அதில் இருக்குன்னு 8வது வசனத்தில் இருக்குது. நாவில் நாவை மனுஷனால் அடக்க முடியாது அப்படின்னே வசனம் சொல்லுது. ஓகே, அப்போ தேவனை துதிக்கிற இந்த நாவில் நம்ம வேற எதுவுமே வரக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏது அல்லாத ஒன்றுமே வரக்கூடாது. அப்போது வராமல் எப்படி நம்ம நாவை பரிசுத்தம் பண்ணிக்கலாம்னா, உங்களையும் என்னையும் மாதிரி ஒரு மனுஷன் இருக்கார். அவர் என்ன பண்ணாருன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்போ நம்மளுடைய நாவை தேவன் எப்படி எதுக்காக தெரிஞ்சிருக்காருங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். சங்கீதம் 45:1 என் நாவு விரைவா எழுதுகிறவனுடைய எழுத்தாணி அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஓகே, என் நாவு எதுக்கு நம்ம இந்த நாவை கொடுத்துருக்காருன்னா, அது விரைவாக எழுதுகிற எழுத்தாணி. அப்படி அதாவது எழுத்தாணி மீன்ஸ் அது பதிஞ்சாதான் அதை மாற்ற முடியாது இல்லையா? அது அப்படி உள்ளது. எப்படி வார்த்தையாகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தாரோ, எப்படி தேவனிடத்துல இருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு போகும்போது அது செஞ்சுட்டு அவர்கிட்ட திரும்புதோ, அதே மாதிரி தான் நம்ம நாவுல இருந்து புறப்படுற வார்த்தை அது எழுத்தாணியா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாயில இருந்து நாவுல இருந்து புறப்படுற வார்த்தை எழுத்தாணியா ஒவ்வொரு இடத்துல போய் பதியுதே. ஓகேவா? அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்க முடியாதுல, அழிக்க திருத்த முடியாது இல்லையா? அதை கொஞ்சம் யோசிச்சு நம்ம தான் நல்லது. ஓகே, இன்னும் ஒரு வசனம் கூட ஏசாயா 49:2 சொல்லியிருக்கு. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினானே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் அப்படின்ட்டு. அப்போ என் வாயை என்ன பண்றாரு? அவர் கூர்மையான பட்டயமா தான் வச்சிருக்காரு. தமது கரத்தின் நிழலானே என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வச்சிருக்காரு. அதாவது நம்ம நாவை அவர் எப்படி எதுக்கு கொடுத்துருக்காரு, எப்படி வச்சிருக்காரு அப்படின்ட்டு. அது கூர்மையான பட்டயமாக வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் எழுத்தாணியை பார்த்தோம், இப்போ பட்டயமாக பார்த்துருக்கோம். இப்போ எழுத்தாணிங்கிறப்போ இப்போ புக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எத்தனையோ வருஷம் முன்னாடி, இப்போ நம்ம பைபிள்லாம் எத்தனையோ 2000 4000 3000 சில வருஷம் முன்னாடி மோசே மூலியமாக எழுதப்பட்டது இன்னுமே நம்ம வாசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அது அப்படியே
இருக்குங்கிறது தான் சொல்லுது. அப்போ நம்ம நாவு இன்னும் அதிகமா வசனம் சொல்லுது, எழுத்துக்கொள்ளும் ஆவி உயிர்ப்பிக்கணும். அப்போ நம்ம பேசுறோம் இல்லையா, இது ஒண்ணுமே பண்ண முடியாது, இது அழிக்கவே முடியாது. ஒரு வாய்ப்பு இருக்கு, தேவனிடத்துல நம்ம மனம் திரும்பினா மனம் மாறி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டா அவர் நியமிச்ச மாதிரி நம்ம நாவை அம்பராத்தும், நம்ம நாவை கூர்மையான பட்டயமாக்கி அவர் சொன்ன மாதிரி அவருடைய அந்த அம்பரா துணியில மூடி வைத்திருக்காரு. துலக்கமான அம்பாவும் ஆக்குறாரு. அது அந்த பட்டயத்தினுடைய வடிவு குறித்து அதனுடைய யூசேஜ் குறித்து சொல்லி இருக்கு. சரியா? அப்போ இரண்டு விஷயமா நம்மளை வச்சிருக்காருல. அப்போ இதனுடைய பவர் என்னன்னா, நீதிமொழிகள் 25:15 சொல்லுது, இனிய நாவு எலும்பை நொறுக்கும் அப்படின்ட்டு. அப்போ நாவே எலும்பை நொறுக்கும் அப்படின்ட்டு. அதாவது நம்ம நாவுல இருந்து புறப்படுற வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றக்கூடியதா இருக்கு. எலும்பை உருக்கும் அப்படின்னு மீன்ஸ் ஒரு ஹார்ட் டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களையும் மாற செய்யும் அப்படிங்கிறது தான் பொருள். எனக்கு இன்னைக்கு காலையில் கர்த்தர் எங்க கூட இடைப்படும் போது இந்த விஷயங்களை குறித்து எனக்கு அதை தான், ஒரு மனுஷனை மாற்றக்கூடும் இல்லையா. இப்போ யோவான் ஸ்நானகன் இருக்காரு, எல்லாரும் வசனம் என்ன சொல்லுது, இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக தேவனிடத்தில் திரும்பினாங்கன்னு. யோவான் ஸ்நானகன் நம்ம போல பாடுள்ள மனுஷன் தானே, ஆனால் எப்படி அவன் வாயில தேவனுடைய வார்த்தைகள் இருந்தால் அது புறப்பட்டு போகும்போது எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவங்க ராஜா கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு டைப் ஆஃப் பீப்புளும் கேட்குறாங்க இல்லையா. எல்லாருமே தேவனிடத்தில் திரும்பும்படிக்கு இருக்கு இல்லையா. அப்போ நீங்க வார்த்தையை யோசிச்சு பாருங்க. ஓகேயா? அப்போ இதை எப்படி மாத்தலாம்னா, நம்ம மாதிரி ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்களேன். யாத்திராகமம் 4:10 அவர் என்ன சொல்றாரு, நான் வாக்கு வல்லவன் அல்ல, திக்கு வாயும் மந்த நாவும் உடையவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவன் என்ன சொல்றாரு பாருங்களேன், நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம நாவை எப்படி காத்துக்கொள்ளணும்னா, அவர் என்ன நமக்கு போதிக்கிறாரோ அதை மட்டும்தான் பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுறதுக்கு முதல்ல நம்ம காக்க வேண்டியது நாவை. அதுவும் எப்படி கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் உன் வாயோட இருந்து நீ என்ன பேசணுங்கிறத நான் உனக்கு போதிப்பேன். ஓகே, நான் உனக்கு டீச் பண்ணுவேன், நீ பேச வேண்டியது. அப்போ அதை மட்டும் நம்ம உணர்ந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, அவர் எதுவுமே சொல்லலையா, ஒரு இடத்துல இடைப்படும் போது நம்ம ஏதாவது பதில் பேச வரும்போது ஆவியானவர் எதுவுமே நம்ம கிட்ட சொல்லியா, ஆண்டவர் எதுவும் சொல்லியா, ஏசப்பா எதுவும் உணர்த்தலையா, எதுவும் பேச வேணாம். ஓகே, நிச்சயமா கர்த்தர் நம்மளை பெருக செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்லி கொடுக்கறது மட்டும் எடுத்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முதல்ல இருதயத்துல முடிவு பண்ணுங்க, கண்டிப்பா ஆவியினால நம்ம ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதமாக மாற்றுறதுக்கு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது அவயம் என்னன்னா, இந்த இருதயத்துல உள்ளதுதான் வாய் பேசும் இல்லையா. மத்தேயு 12:34 சொல்லி இருக்கு, இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும் அப்படின்ட்டு. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் அப்படின்னு லூக்கா 6:45 சொல்லுது. அதாவது நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அந்த வசனம் மேலே கீழே வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அழகா புரியும். நம்ம இருதயம் எப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ளு. அப்படி காத்து கொண்டீங்கன்னா அதனிடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு போகும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம நாவை கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் நம்ம வாயில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னா, அப்போ அந்த நாவு தான் வெளியில பேசுது. அதுதான் காட்ட கொளுத்துற ஒரு சின்ன தீக்குச்சி எப்படி காட்ட கொளுத்துதோ அதே மாதிரி உங்க நாவு உங்க சரீரத்தை முழுக்க தேவனுக்கு விரோதமா மாத்திடுது. அது ஏன்னா, அப்போ இருதயத்துல உள்ளது வாய் பேசும் இல்லையா. அப்போ இருதயமே கரைப்பட்டு இருக்கு. ஓகே, மாசு படிஞ்சு இருக்கனாலதான் நமக்கு நாவல இப்படி வெளியில வார்த்தைகள் இப்படி வருது. அப்போ இருதயத்தை என்ன சொல்றாரு, எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்க. அப்படி காத்துக்கிட்டீங்கன்னா அதனிடத்துல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அப்படின்ட்டு. அப்போ நாம என்ன பண்ணணும்னு பார்த்தோம். ஓகேவா? அப்போ தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் சொல்றது மட்டும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணும். இப்போ இருதயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். யாக்கோபு 3:14-16 வசனங்கள் ஒரு தடவை வாசிக்கிறேன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். 16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. ஓகேவா? இப்போ எதனால நம்ம இருதயம் தீட்டுப்பட்டிருக்குன்னா இதனால தான். இப்போ ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லியிருக்குல்ல. யோவான் 7:38 என்ன சொல்லியிருக்கு, என்ன விசுவாசிக்கிறவங்க இருதயத்துல இருந்து ஜீவ நதிகள் உள்ள ஊற்று புறப்பட்டு போகும் அப்படின்ட்டு. அதாவது அவங்க பிறப்போற ஆவியை குறித்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி. அப்போ நம்ம கிட்ட இருந்து நம்ம இருதயமாகி அந்த நல்ல பொக்கிஷத்தை நல்லா இருந்ததுன்னா, கரெக்டா இருந்ததுன்னா, அப்போ அதுல இருந்து ஆவியானவர் புறப்பட்டு போவாரு. அப்போ பேதுரு பேசும்போது கேட்ட ஜனங்க எல்லாரும் எப்படி ஆவியில நிரப்பப்பட்டாங்கன்னா இதுதான் விஷயம். ஓகேவா? அவர் இருதயத்துல என்ன இருக்காரு, தேவன் இருந்தாரு. தேவன் அவரை நிரப்பி இருந்தார் தம்முடைய ஆவியினால். அப்போ உங்க இருதயமும் நிரப்பப்படணும்னா நீங்க இதை பின்னாடி இப்போ சொல்ல போறதை செய்யுங்க. எபேசியர் 4:31 நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. 14-16 வசனங்கள் யாக்கோபு 3வது அதிகாரத்துல. இப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். எபேசியர் 4:30, 31, 32.
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. எப்படி அவர் நமக்கு விஷயத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். காரியத்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. எவ்வளோ அழகாக சொல்லித்தரார் பாருங்களேன். உங்கள் இருதயம் இப்படி கசப்பு வன்மம் மூர்க்கம் வெறியில் இருக்குதா? அதாவது கசப்பு கோபம் மூர்க்கம் கூக்குரல் தூஷணம் மற்ற எந்த துர்க்குணமும் அப்படின்ட்டு. இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா பிட்டர்னஸ்னு சொல்லியிருக்கு, மேடுன்னு சொல்லியிருக்கு, பேஷன் ஆங்கர்னு சொல்லுது, ஷவுட்டிங் இன்சல்ட் ஹேட்ஃபுல் இந்த மாதிரி. அதாவது நம்ம சத்தமாக கூட கோபத்தில் கூட கத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது எனக்கு ரொம்ப என்கிட்ட என்ன உணர்த்தின விஷயம். ஓகே, அப்போ சத்தமாக கூட நம்ம பேசி ஒரு மனுஷங்களை இது பண்ணும்போது ஏன் சத்தமாக பேசுகிறோன்னா உள்ளுக்குள்ளே கோபம் இருக்கிறனால வருது. ஓகேவா? அப்போது இதுக்கு நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். நிறைய வேலையில் என்ன நினைப்போன்னா, இவன் இப்படி பண்ணுறனால தான் எனக்கு கோபம் வருது, இவங்க இப்படி பண்ணுறனால தான் கோபம் வருது. இல்லவே இல்லை. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? அதாவது இப்போது மாம்பழம் எடுங்களேன், அதை புழிஞ்சா மாம்பழ ஜூஸ் தான் வரும் இல்லையா? அத்திப்பழத்தை எடுத்து அந்த மரத்தில் வேற எதுவும் பறிக்க மாட்டான் இல்லையா? அதே மாதிரி நமக்குள்ள இந்த கசப்பு இருக்கு. அப்போ அந்த மனுஷரை குறித்து ஏதோ எப்போ உள்ள தவறான விஷயங்கள் நம்ம மைண்டில் இருதயத்தில் டிஃபால்ட்டாக பதிஞ்சிருக்கனால அதுதான் நம்ம. ஓகேவா? கோபம் எப்பயாச்சும் வருதுன்னு நினைக்காதீங்க. அதுதான் நீங்கள், அதுதான் நான். ஓகேயா? அப்போது நம்ம கோபமே வராத அளவுக்கு இருக்கணும். நம்மளை அடித்தாலும் திட்டினாலும் சிலுவையில் அரைஞ்சாலுமே ஈட்டியில் விழாவில் குத்துனால் முட்கிரீடை நமக்கு வச்சாலுமே நமக்கு கோபம் வரக்கூடாது. பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்கள். அந்த குணம் எப்போ உங்களுக்கும் எனக்கும் வருதோ நம்ம அப்போ தான் அந்த அவயம், நம்ம இருதயம் ஆகிய அவயம் தேவனுக்குரியதா மாறும். ஹல்லேலூயா. நிச்சயமாக இது எப்படி நடக்கும்லாம் கேட்காதீங்க. ஓகேவா? உங்கள் இருதயத்தில் யார் மேலே கசப்பு இருக்கோ தைரியமாக ஃபோன் பண்ணுங்கள். முடிஞ்சால் நேரில் போங்க, சொல்லுங்கள். பிரதர் சிஸ்டர் அக்கா தங்கச்சி ஏதோ ஒன்று. ஓகேவா? போய் பேசுங்க, மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள். நீங்கள் அன்னைக்கு இந்த மாதிரி பண்ண விஷயம் உங்கள் மேலே தப்பு இல்லை, ஆனால் எனக்கு கோபத்தை கொடுத்தது, அதுக்கு உங்கள் மேலே நான் அந்த விஷயத்துக்கு கோவப்பட்டதுனால என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வாயை திறந்து சொல்கிறேங்க. அது ஃபஸ்ட்டு ஏசப்பட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏசப்பா இந்த மாதிரி கணவனுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக, மாமியார் மருமகளுக்கு விரோதமாக, ஃப்ரெண்டுக்கு விரோதமாக, வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு விரோதமாக, கீழே வேலை செய்கிறவங்களுக்கு விரோதமாக, என் இருதயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தது. இல்லை ரோட்டில் போகும்போது டிராஃபிக்கு விரோதமாக, அரசியல்வாதிகளுக்கு விரோதமாக, இல்லை பொலிட்டீஷியன்ஸுக்கு விரோதமாக, இல்லை பிற சபையினருக்கு விரோதமாக, கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக என் இருதயத்தில் இருந்தது. என்னை மன்னிங்க. ஒன்றா என் ஆவியானவர் உணர்த்த நீங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவது அதுக்கு உட்பட்ட நபரை முடிஞ்சால் நேர்லையோ இல்லை ஃபோன்லேயோ மன்னிப்பு கேளுங்க. ஓகேவா? அதாவது உங்களுக்கும் தேவனுக்கும் மட்டும் உள்ள விஷயம் 100% மன்னிக்கப்படும். ஓகேவா? பட் இன்னொரு மனுஷங்க உட்பட்டு இருந்தாங்கன்னா அதை நீங்கள் அவங்கள்ட்டையும் கேட்கணும். கேட்கும்போது தான் உங்களுக்கு 100% மன்னிக்கப்படும். ஓகே, அவங்கள்ட்ட கேட்கலன்னா கர்த்தர் எந்த அளவுக்கு மன்னிக்கிறாரோ அந்த அளவுக்கு தான். ஓகே, 100% மன்னிப்பு கிடையாது. நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளால் ஏன் முடியல, ஏன் இயேசு கிறிஸ்துவ போல இருக்க முடியலன்னா விஷயம் இதுதான். நம்ம யாருமே ப்ரிப்பேர்டாக ரெடியாக அதுக்குண்டான யோசனைலாம் அந்த ஆயத்தத்திலே இல்லை. இப்போது இந்த நாட்களில் அவர் உணர்த்திட்டு இருக்காருன்னா உங்கள் மேலே உள்ள அன்புனால தான். நீங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுங்க அப்படின்ட்டு சொல்கிறார் இல்லையா? சரி, நான் வேகமாக போகிறேன். ஓகே, அப்போது நாவை காக்கணும்னா அவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் என் வாயோடு இருந்து பேசுகிறார், அவர் சொல்லி கொடுக்குறத தான் பேசுவேன் அப்படின்னு இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லார்ட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். யாருனால கூச்சப்படாதீங்க, தைரியமாக போங்க. உங்களை பைத்தியாரன்னு கூட சொல்லுவாங்க. அவங்க வாயில் சொல்லுவாங்க என்னென்ன, இதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி இப்படின்ட்டு. நீங்கள் செய்ய வேண்டியதுக்கு தேவன் பரத்திலிருந்து பரலோக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக கேட்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சரி, மூணாவதா ஒரு விஷயம், இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஆவியம். அது என்னன்னா கண்ணு. மத்திய 6:2 சொல்லியிருக்கு, நம்ம கண்ணு விளக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்னு வசனம் சொல்லுது. அப்போது கண்ணு தெளிவாக இருந்தால் சரீரம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். நாவு என்னன்னு பார்த்தோம், அந்த நாவு சரீரம் மொத்தத்தையும் கரப்படுத்துதுன்னு பார்க்குறோம். இங்கே என்ன சொல்லுது? கண்ணு வெளிச்சமாக இருந்தால் சரீரம் முழுக்க வெளிச்சமாக இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தானே. கண் இந்த வெளிச்சமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வெளிச்சம்னா என்னன்னா, வசனம் சொல்லுது 119 சங்கீதம் 105 வசனம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சம்னா என்ன? வசனம், அவருடைய வார்த்தை தான் வெளிச்சமா இருக்கு. ஓகேவா? கண்ணு வெளிச்சமா வச்சிருக்காரு. அப்ப அந்த வெளிச்சம் என்ன? அவருடைய வார்த்தைன்னு சொல்லுது. இன்னும் ஆதார வசனங்கள், நீதிமொழிகள் 6:23,
ஓகேவா? வேதமே வெளிச்சம் அப்படின்னு. அதாவது இன்னொரு விஷயம் கூட புதுசாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது வெளிப்படுத்தின விசேஷம் 1:20 என்ன சொல்லுதுன்னா, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்ட்டு. அதாவது விளக்குல இருந்தானே வெளிச்சம் வருது, சபை அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த வெளிச்சம் சபையில இருந்து வருது. யார் தேவன் வாசம் செய்யற ஆலயம் நம்ம தானே. ஓகே, நம்மள்ட்ட இருந்தால் வெளிச்சம் புறப்படணும். அப்படி இது வந்து டெப்த்தாக போகும். ஆனால் இன்னைக்கு என்ன உணர்த்தினாரோ அதை மட்டும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த வெளிச்சத்தோட தன்மை என்னன்னா, அது வந்து அப்சர்வ் பண்ணும். ஓகேவா? இங்கே ஃபுல்லாக இருட்டாக இருக்கு வச்சுக்கோங்களேன். ஒரு நெருப்பு குச்சி ஏற்றி வச்சாலும் இல்லை ஒரு மெழுகுவத்திரி ஏற்றி வச்சாலும் அதனுடைய அந்த பார்ட்டிகல்ஸ் அதனுடைய ஒளியினால் இந்த இருளை ஃபுல்லாக வந்து மாற்றி தன்னுடைய வெளிச்சத்தை அதையும் பற்றி கொள்ள வைக்கும். இப்போ எல்லாமே ஃபுல்லாக ஆட்டமா மாலிகுல்ஸாக தானே இருக்குது. ஒவ்வொன்றும் வந்து கண்ணுக்கு தெரியாத மாலிகுல்ஸாக இருக்குது இல்லையா? அப்போது இந்த நெருப்புங்கிற இதில் அதில் நிறைய மாலிகுல்ஸ் இருக்குது. இது எதிலெல்லாம் படுதோ அதை டச் பண்ணி எல்லாத்தையும் பிரகாசிக்க வைக்கக்கூடியது தான் இந்த நெருப்பு, அதாவது வெளிச்சம். ஓகேவா? அப்போ உங்களையும் என்னையும் வந்து எப்படி வச்சிருக்காரு? வெளிச்சமாக வச்சிருக்காரா? அப்படி ஆவிக்கேற்ற மாளிகையாக வந்து இசைவாக வந்து கட்டப்பட்டு வருகிறோன்னு வசனம் சொல்லுதா? அது எப்படின்னா இது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த தன்மையை உணராமல், ஐயோ என்னால் முடியல, எனக்கு வலிக்குது, என்ன நான் வேண்டாம், வேற யாராச்சும் பாருங்க, இப்படி சொல்லி தேவனிடத்துலேருந்து பின்வாங்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை கர்த்தர் இடத்துல நல்ல ஃப்ரண்ட்டில் நிற்கிறோன்னா நம்மளுடைய தேவைக்கு வேண்டி நிற்கிறத மாதிரி தான் இருக்கும். இல்லைங்க. கர்த்தர் நம்மளை எதுக்கு அழைச்சார்னா கிறிஸ்து இயேசுவை போல மாறும்படியாக தான். அப்போ அதை உணர்ந்து அதே மாதிரி நம்மளை விட்டு கொடுத்தாதான், நம்மளுடைய அவயங்களைய நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாதான் அவரை சந்திக்கும்படிக்கு நம்ம எதிர்கொண்டு போக முடியும். மத்தேயு 5:14 சொல்லியிருக்கு, நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து வெளிச்சமாக இருக்கீங்க இல்லையா? இது யாத்ராகமம் 27:20 சொல்லியிருக்கு. அந்த குத்து விளக்கு எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் அது எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணுங்கிறதா இருக்கு. அது வந்து அணையவே வந்து கூடாது அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. யோபு 18:5 துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் நெருப்பும் அவிந்து போம். அதாவது துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்ல. விளக்குல இருந்தால் வெளிச்சம் வருது. நம்மளை தான் வெளிச்சமாக வச்சிருக்காரு. விளக்கு வந்து கிறிஸ்து இயேசு. இன்னும் சொன்னால் சபை வந்து இந்த 7 பொன் குத்து விளக்கும் வந்து சபைகள்னு வந்து சொல்கிறாரு இல்லையா? நம்ம தான் வந்து சபையாக இருக்கோம். இசைவா தேவனுக்கு ஏற்ற மாளிகையாக கட்டப்பட்டுட்டு வரோம். அப்போ நம்ம இந்த வெளிச்சம் அவரை பெற்றுக்கிட்டோம். ஓகே, 1:14 யோவான் சொல்லுது, அவரை நம்ம பெற்று இருக்கிறோம் அப்படின்னு. அவர் நமக்குள்ள வாசம் செய்கிறார் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்துட்டாரா? நம்ம வெளிச்சத்தோடைய சோர்ஸ் வந்துட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? வெளிச்சம் கொடுக்கணும் தானே. இதுதானே ரியாலிட்டி, இதுதானே தன்மை. வச்சு போட்டால் லைட் எரியணும் தானே. ஏன் எரியல? அப்போது அந்த பல்பில் இல்லை டியூப்பில் அந்த மெட்டீரியலில் ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு தானே. உங்களால் ஏன் பிரகாசிக்க முடியல? நீங்கள் உங்களால் ஏன் உங்களுக்குள்ளே இருக்கிற வசனம், நீங்கள் பெற்ற அந்த தேவனுடைய ஆவி, நீங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பு ஏன் இன்னொருத்தங்களை பற்றி அந்த விறகை வந்து எரிய வைக்கல? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து ஏன் இன்னொருத்தட்ட போக முடியும்னா விஷயம் இதுதான். நம்மகிட்ட ஏதோ ஃபால்ட் இருக்கு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, ஓகேவா, அவர் சொல்றத, அவர் நம்மளுடைய வாயா இருந்து நமக்கு பேச வேண்டியது போதிக்கிறத கேட்டு அதன் மட்டும் வந்து செய்யணும். ரெண்டாவதா என்ன பார்த்தோம்? இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளணும். நம்ம வந்து இருதயத்தில் உள்ள அந்த கசப்பு துர்க்குணம் எல்லாத்தையும் வந்து விட்டுறதுக்கு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிச்சது போல ஒருவர் மன்னிக்கணும், அதை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம். அப்போ இந்த கண்ணுக்கு என்னதான் பண்றதுன்னா, லூக்கா 11:33-36 வாசிக்கிறேன்னா, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலன் கீழேயாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாயிருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினால் உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த வெளிச்சம் இருளாகாதபடிக்கு காத்து கொள்ளுங்கன்னு வசனம் சொல்லுது. ஓகே, இதுக்கு என்ன செய்யணுங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த வசனத்தை நீங்களே வந்து வாசிச்சு பாருங்க. ஓகேவா? அழகா ரொம்ப சிம்பிளிஸ்டிக்கா சொல்லியிருக்கு. அதாவது இந்த வெளிச்சம் எங்க இருக்கணும்? அதை தூக்கி கட்டல் அடியில் வச்சா வெளிச்சம் தெரியாது. கரெக்டா? இல்லை வேற ஏதாச்சும் எடுத்து அந்த வெளிச்சத்துக்கு மேல மூடி போட்டா வந்து அந்த வெளிச்சம் வெளியே வராது. அப்போ உங்களை என்ன மூடி இருக்கு? உங்க மாம்சத்துல உள்ள எந்த கிரியைகள் உங்களுக்குள்ள இருக்க தேவன் வெளிவராதபடிக்கு, உங்களுக்குள்ள இருக்கிற வந்து ஜீவனாகிய அந்த வசனம் வெளியே வராதபடிக்கு எது தடையா இருக்கு? தூக்கி போடுங்க. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கலாகாது வசனம் சொல்லுது. அப்போ அது இருந்தால் எல்லாரும் பார்க்கும்படியாக தான் வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்காரு, ஜீவனுள்ள வார்த்தையாகிய வசனம் இருக்கு. ஆனா ஏன் மற்றவங்களுக்குள்ள போகலைன்னா, நீங்க உங்க மாம்சத்தை வந்து அதை அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஊழியக்காரங்க தான் ஊழியம் பண்ணணும் அப்படி இப்படிங்கிற நிறைய போதனைகளால நம்மளவே அறியாம இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. மைண்டை ஃப்ரீயா விடுங்க. ஓகே, உங்க இருதயத்துல தோணும், ஐயோ இவங்கள்ட்ட இப்படி பேசுறதெல்லாம் யோசிக்காதீங்க, அது பிற மதத்தாரா இருக்கட்டும். ஓகே, உங்களுக்கு தோணுனா உங்களுக்கு வர வார்த்தைகள்ல நீங்க சொல்லுங்களேன். அதாவது சொல்ல அவங்க மாறாததை அடுத்து நீங்க எந்த அளவுக்கு உங்க
சரீரத்தை வந்து போர் செஞ்சு ஜெயிக்கிறீங்களோ அப்பதான் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்தார். ஓகே, அவனுக்கு வந்து அந்த பாரத்தை இன்னும் கொடுப்பார். ஆத்ம பாரத்தை கொடுத்து 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 நீங்க என்ன ஒரு நாள் என்ன ஆகும், அது எங்க கொண்டு விட்டாலும் நீங்க வசனம் மட்டும் பேசுறவங்களா மாறிடுவீங்க. பவுல போர்ல மாறிடுவீங்க. மார்க்கெட் சந்தை வெளியில போகும்போதெல்லாம் நான் வைராக்கியமா பேசுற மாதிரி உங்களையும் பேச வைப்பார். அவர் தேவனுடைய அன்பு உங்களை கட்டி அன்பின் கயிறுகளில் வந்து கட்டப்பட்டவர்களா இருக்கீங்க. நான் மறிச்சாலும் பரவாயில்ல, நான் போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்கிறேன். அதாவது மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன், நான் எருசலேமுக்கு போவேன் அப்படின்ட்டு உங்களை வந்து எதுவுமே சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரா? உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாத வாக்கு கொடுத்துருக்காரா இல்லையா? கொடுத்துருக்காரல. அப்போ நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக சொல்லுங்கள். அந்த வசன ஜீவன் உள்ளது. முதல்ல மாற வேண்டியது நாம தான். எவன் ராபர்ட்ஸ் நினைக்கிறேன், அவருடைய மூலியமாக எழுப்புதல் வந்தது இல்லையா, அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஓகே, நாம மாறாமல் எழுப்புதல் வராது அப்படின்னு. எழுப்புதல் இங்கேருந்து தாங்க வரணும். இங்கே தாங்க வெளிச்சம் இருக்குது. மெய்யான ஒளியை பெற்றிருக்கிறது நாம தாங்க. அதை வந்து நம்ம சரீரம் மூடி வச்சுட்டு இருக்கு. அப்போ இந்த சரீரத்தை சிலுவையில் அரைஞ்சாதானே இந்த உள்ளே இருக்கிற வெளிச்சம் வந்து மற்ற ஜனங்களுக்கு வந்து பற்றி எரிய முடியும். அவங்க எல்லாரும் இருளில் இருக்காங்களா, அதை பார்த்து நமக்கு வந்து கவலை இல்லையா, ஒரு வேதனை இல்லையா, வலி இல்லையா? அவங்களாம் அக்னி நரகத்துக்கு தள்ளப்படுறாங்களா? யாரால? இந்த வெளிச்சம் அங்கே வந்து படாதனால, அவங்க இருளில் இருக்கிறனால அவங்க போய் இருறாங்களே அக்னி கடலை. நீங்கள் பரலோகத்தில் சந்தோஷமா இருந்துட முடியுமா? இருந்துட முடியுமா சொல்லுங்க. நிச்சயமா முடியாதுங்க. அது அந்த மாத்துமா பாரத்தை கொடுப்பாரு. நீங்கள் மாம்சத்தை மட்டும் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ்டாக இருங்களேன். அப்போ நிச்சயமாக கர்த்தர் உங்களை எடுத்து ரொம்ப பெரிய அளவில் பயன்படுத்தவர். வரப்போகிற எழுப்புதெல்லாம் நிச்சயமாக அதுக்கு வேண்டி தான் இந்த ஆயத்தத்தை குறித்த மெசேஜுங்களை வந்து ஏறெடுத்துட்டு இருக்காரு இல்லையா? சரி, இதுக்கு அப்போ இந்த கண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்பயே பார்த்தோம், நம்ம மாம்சத்தை விளக்கணும், மலை மேலே இருக்கிற பட்டணம் இப்படி மூடிலாம் வச்சிடக்கூடாது. ஓகே, விளக்கு தண்ணில் தான் வைக்கணும்னு பார்த்தோம். இன்னொரு வசனம் கூட வெளிப்படுத்தின விசேஷம், அது 3வது அதிகாரத்தில் லவோதேக்கியா சபைக்கு எழுதின வசனம் 18. நீ ஐஸ்வர்யவானாகும்படி, அதை கடைசி பகுதி வாசிக்கிறோம். உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அதாவது நம்ம கண்ணுக்கு கலிங்கம் போடணுமா? ஓகே, அது எப்படி என்னன்னு தேவனிடத்துல ஜெபிங்க. ஓகேவா? அது நம்ம கண்ணு சுத்தமாக்கப்படும். நம்ம எது பார்க்குறோங்கிற இது வந்து ரொம்ப பெரிய பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நம்ம சமாதானம் பண்ணுகிறவனை போல உள்ள டிவி மூலியமா 40-50 வருஷம் முன்னாடி உள்ள வந்தான். அட்வர்டைஸ் மூலியமா அப்போவே எல்லாத்தையும் ஆட்கொண்டுட்டான். நிறைய ப்ரோக்ராம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறதே பிசாசனுடைய ஆயுதத்தில் தான் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? தேவன் அனுமதிச்சிருக்கார் கோலியாத்தின் பட்டயத்தை. ஆசாரியர்கள் பத்திரமா எடுத்து வச்சு பின்னாடி தாவீதுக்கு யூஸ் ஆக போகுது. என் மகனுக்கு அவனுடைய பட்டயம் வந்து தான் கோலியாத்து தான். ஓகேவா? ஆனாலும் என் மகனுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஓகேவா? இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. ஓகே, இந்த மீடியா இது எல்லாமே அவனுடைய ஆயுதம் தான். ஆனால் கர்த்தர் இந்த தீமையை நன்மையாக்கு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? தீமையை நன்மையினால தானே வெல்ல முடியும். நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கோங்களேன். தீமையை நன்மையினால் வெல்லுங்கிறது, உங்கள் கண்களுக்கு கலிங்கம் போடுறது. அப்போது இதை எப்படி வந்து மரக்காலின் கீழே வைக்காமல் மேலே லைட்டை வைக்கிறது, உங்கள் வெளிச்சத்தை வைக்கிறது, இதெல்லாமே உட்காருங்க, யோசிங்க, தியானிங்க. கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் கடைசியாக சொல்லிடுறேன். அது என்னென்னா, நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறிடுங்களேன். நீங்கள் சிறு பிள்ளையை போல் மாறிட்டீங்களா ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சின்ன பிள்ளைய திட்டுங்க, அடிங்க, அடுத்த நிமிஷம் போய் பேசுங்க, அது மைண்டில் கோவமே இருக்காது, அழகாக பேசும். அந்த இது இன்னும் அடிச்சிட்டிங்களா அது கூட இருக்காது. ஓகே, அந்த அளவுக்கு வந்து கபடமற்ற பிள்ளையாக இருக்குல்ல, அதே போல் மாறிடுங்களேன். தானியில் சிங்க கவியில் போட்டாலும் சிங்கங்க ஏன் அவனை கடிக்கல? அவன் வந்து கரையை ஏற்றவனாக இருக்கான், என்னிடத்துல எந்த குற்றமும் இல்லை அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்துவ வந்து சிலுவையில் அரைச்சாலும், அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் உயிரோட வராரு. ஏன்? எப்படி? அவர் பாவமற்றவராக இருக்காரு இல்லையா? அந்த உலகத்தின் அதிபதி வரும்போது என்ன சொல்ற, என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது பவுல் என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்தின்படி என்ன ஏதாவது குற்றப்படுத்த முடியுமா? நீங்கள் அந்த மாதிரி இருங்க. ஓகே, கரை திரையற்ற பரிசுத்த மனவாட்டியாக இருங்க. சின்ன பிள்ளைங்களை போல் மாறிடுங்களேன். நம்ம மாறுவோம். இந்த நாளில் நான் சந்தோஷமாகவே சொல்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். ஓகே, நிச்சயமாக உங்களை நம்ம எல்லாரையும் மாற்றுவார். ஓகே, நீங்கள் அந்த விசுவாசத்தில் இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.